53 கோடி ரூபாயில் அமையும் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் உள்ளிட்ட 6 திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல். நியாய விலைக் கடைகள், நவீன சலவைக்கூடம் உள்ளிட்ட புதிய கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒருமுறையாவது தேர்தலில் நின்று வெற்றி பெற்றுள்ளாரா? எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சித்த அண்ணாமலை குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சாடல். நீங்க தானே கேட்டீங்க யார் என்பதை நான் அண்ணாமலைக்கு அவருக்கே விட்டுறேன். நாங்க கத்துக்கூட நான் 3 தடவை ஒரே தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்கேன். நான் கேட்கிறேன், அண்ணாமலை ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சாரா? ஒரு கவுன்சிலர் ஆயிருக்காரா? அவர் நின்ற தொகுதியில் 2 தொகுதியிலும், ஒரு தொகுதியில் உங்களுக்கு தெரியும் கள்ளக்குறிச்சியில் எவ்வளவு தூரம் கொடுத்தாங்க. பணம் கொடுத்து கூட வெற்றி வர முடியல. பாஜக ஆளும் மாநிலங்களில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒதுக்கப்படும் நிதி மற்ற மாநிலங்களில் ஒதுக்கப்படுவதில்லை. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்காததை குறித்து செல்லூர் ராஜு விமர்சனம். நாங்க இடம் கொடுத்து அவங்க இன்னும் முடிக்கல, இன்னும் நிதி ஒதுக்கல. மற்ற வெளிமாநிலத்தில் எய்ம்ஸ் ஒரே நேரத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாம் மற்ற பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது. எங்கெங்க நிதி வாங்கணுமோ கொடுத்துட்டாங்க. ஆனால் மதுரை தமிழ்நாட்டில் அது மதுரையில் அமைந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்க மறுக்கிறாங்க. கட்சி தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதனை கொடுக்க வேண்டும். வார்த்தைகள் கடுமையாக இருக்கக்கூடாது என எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை விமர்சித்ததை குறிப்பிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தல். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி கட்சி. புல்வாமா, ராஜ்புரா, தோடா உள்ளிட்ட 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு. லடாக்கில் ஜான்ஸ்கர், நுப்ரா, சாங்தாங் என 5 மாவட்டங்களை உருவாக்கவிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. புதிய மாவட்டங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. லடாக்கில் 5 புதிய மாவட்டங்களை உருவாக்குவது சிறந்த நிர்வாகம், செழிப்பிற்கான முன்னேற்றமாகும். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பை குறிப்பிட்டு பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. 5 நாட்களுக்கு பிறகு உதகை அருகே உள்ள தொட்டபெட்டா காட்சிமுனைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. கட்டண சோதனை சாவடிகள் அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியதால் மாவட்ட நிர்வாகம் அனுமதி. பூண்டு வரத்து குறைவால் சேலம் ஓமலூர் சந்தையில் பூண்டின் விலை கிலோவுக்கு 100 ரூபாய் அதிகரிப்பு. கிலோ 450 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் அறிவிப்பு. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற தன்னை தடுத்து நிறுத்த இந்து என்பதற்கான சான்றுகளை அதிகாரிகள் கேட்டதாக புகார். வீடியோ வெளியிட்டு அதிருப்தியை வெளிப்படுத்திய நடிகை நமிதா. ரொம்ப அசிங்கானா, ரொம்ப அரகண்டா பேசியாச்சு. ஏன் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு, உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க, உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை. முருகன் மாநாட்டு தீர்மானங்களுக்கு திமுக கூட்டணி கட்சிக்கான விசிகாவின் எம்பி ரவிக்குமார் கண்டனம். கல்வியை காவிமயமாக்கும் வகையில் உள்ளதாக விமர்சனம். பழைய ஸ்டூடெண்ட் என கூறும் ரஜினியை வயதான நடிகர் என விமர்சனம் செய்த விவகாரம். துரைமுருகன் கூறியது வருத்தமில்லை, அவருடனான நட்பு தொடரும் என நடிகர் ரஜினிகாந்த் பதில். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட கைதி திருமலைக்கு உடல்நலக்குறைவு. நெஞ்சுவலி காரணமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதி. அண்ணா அறிவாலய வளாகத்திற்குள் மதுபான பாட்டில்கள் வீச்சு. அதிமுகவை சேர்ந்த நபரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை. தென்காசி மாவட்டம் பண்பொழி அருகே யானையை தாக்கி ஒருவர் காயம். குளத்தில் தஞ்சமடைந்த யானையை வனத்திற்குள் அனுப்பும் பணியில் ஊழியர்கள் தீவிரம். கொல்கத்தா கொடூரத்தில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராயிடம் நடத்தப்பட்ட உண்மை கண்டறியும் சோதனையில் புதிய திருப்பம். தாம் பார்த்தபோது பயிற்சி மருத்துவர் உடலில் உயிர் இல்லை என வாக்குமூலம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடர் கனமழை. டிராக்டர் கவிழ்ந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 7 பேரை தேடும் பணி தீவிரம். கேரளாவில் நடிகர்கள் மீது குவியும் பாலியல் புகார்கள்.
ஹேமா கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு. கொல்லம் தொகுதி சிபிஎம் எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் மீது பாலியல் தொல்லை புகார். எம்எல்ஏ பதவியில் இருந்து விலக காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் கோகுல அஷ்டமி பண்டிகை கோலாகலமாக கொண்டாட்டம். குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமிட்டு மகிழும் பெற்றோர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.